to Jazzy Aroma. Hello friends, இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணக்கூடிய மட்டன் வறுவல் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். எல்லாருமே ஹோட்டலுக்கு போனோம்னா நிறைய மட்டன் வறுவல்ங்கிற ரெசிபியை தான் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். மட்டன் வறுவல், மட்டன் சாப்ஸ் இந்த மாதிரி ரெசிபி தான் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் ஹோட்டல் சுவையில் கிடைக்கலன்னு நினைப்போம். ஆனால் நான் செஞ்சுருக்க இந்த மட்டன் வறுவலை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹோட்டலை தாண்டி அதிகமான சுவையில் இந்த மட்டன் வறுவல் இருக்கும். உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் இதே மாதிரியான மட்டன் வறுவல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரியான மட்டன் வறுவல் நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யணும்னு ஆசையாக இருந்தால் நம்மளுடைய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த மட்டன் வறுவல் எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் வறுவல் செய்கிறதுக்கு 1 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ குக்கரில் போட்டு வேக போட போகிறோம். நான் 5 லிட்டர் குக்கர் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்ச மட்டனை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதிகம் புளிப்பில்லாத தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தயிர் சேர்க்கறதால மட்டன் ஈஸியாக வேகவும் செய்யும். அதே சமயம் மட்டனுடைய பேட் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நான் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியும் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான். உங்கள்கிட்ட வீட்டில் அரைச்சது இல்லைன்னா நீங்கள் கடையில் உள்ளது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகம் சேர்க்க வேண்டாம். மட்டன் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்போ நல்லா எல்லா மசாலாவையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ குக்கரை மூடிட்டு இப்போ தான் அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 4-5 விசில் வச்சா போதும். மட்டன் 3/4 பதத்துக்கு வெந்துடும். அந்தளவுக்கு வெந்தாலே போதும். முழுசாக வேக வேண்டாம். 95% வெந்தால் போதும். மீதியெல்லாம் நம்ம நல்லா வதக்கும் போது வெந்துடும். இப்போ மட்டன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு இரும்பு பேனை நான் அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மிளகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்குறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா வாசம் வர்ற அளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்குங்க. அதோட கொஞ்சம் போல் கருவேப்பிலையும் பிச்சு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். கருவேப்பிலெல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மசாலா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா நல்லா வறுபட்டாச்சு. இதை இப்போ ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்ட இந்த மசாலா நம்ம ரொம்ப ஃபைன் பவுடரெல்லாம் திரிக்கக்கூடாது. லேசான ஒரு கரகரப்பாக திரிச்சிக்கலாம். அப்போ தான் இந்த மட்டன் வறுவல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டயத்தில் நம்மளுக்கு மட்டன் நல்லா வெந்துருச்சாங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மட்டன் இப்போ 95% நல்லா குக் ஆயிருச்சு. ரொம்ப அதிகம்லாம் குக் ஆக வேண்டாம். மீதி 5% நம்ம மசாலா வதக்கும் போது நல்லா வெந்துடும். அந்த அளவுக்கு வெந்தால் போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ நான் ஒரு வெங்கல உருளி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்ல வெயிட்டான அகலமான பாத்திரம் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு மட்டன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். அதே சமயம் அடியும் பிடிக்காது. உங்கள்கிட்ட வேறு ஏதாவது வெயிட்டான பாத்திரம் இருந்ததுன்னா அதை நீங்கள் அடுப்பில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் ஒரு கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஒரே கல்பாசி இது எல்லாமே சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ஜீரகம், சோம்பும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து வறுபட்டதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் பிச்சு எடுத்துருக்கேன். அதோட கருவேப்பிலையும் கொஞ்சம் பிச்சு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஹோட்டல்லலாம் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கடலெண்ணெய் யூஸ் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அது முழுசாக இந்த மாதிரி சேர்த்தோன்னா டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை நறுக்காமல் இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர்றது அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்குற அளவுக்கு லேசான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம மட்டன் வேக வைக்கும் போதே உப்பெல்லாம் சேர்த்தாச்சுங்கிறதால திரும்ப உப்பு போட வேண்டிய அவசியம் இருக்காது. இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு செய்யும் போது இன்னும் கொஞ்சம் வாசமும் வித்தியாசமாக டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுடைய வெங்காயம் இந்த அளவுக்கு பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த வீடியோ பார்க்குற யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்போ தான் எங்களுக்கும் புது புது வீடியோக்கள் போடணுங்கிற ஒரு ஆர்வமும் இருக்கும். நீங்கள் எங்களை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த மசாலா தண்ணி, அந்த தண்ணியை மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. மட்டன் வந்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ முதல்ல வந்து தண்ணி, அந்த மசாலா தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி நம்ம முதல்ல வந்து மசாலா தண்ணியை சேர்க்கறதால சீக்கிரமாக நம்மளுக்கு மட்டன் வறுவல் செய்யவும் முடியும், சீக்கிரமாக நம்மளுக்கு வந்து வத்தவும் செய்யும். அதனால் இந்த மாதிரி செஞ்சோன்னா டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா தளதளன்னு கொதிக்க உடனே ஒரு 5லேருந்து ஒரு 7-8 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் மீடியமாக வந்து மசாலா தண்ணி வந்து கெட்டியாகும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச மட்டனை வந்து இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி செய்கிறதால நம்ம முதலே மட்டனை சேர்த்தா சில நேரத்துக்கு வந்து ஓவராக மட்டன் வந்து குக் ஆகி மட்டன்லாம் குழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து மசாலா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சேர்த்தோன்னா மசாலாவும் நல்லா இந்த மட்டன்லையும் சேர்ந்துக்கூடும். சீக்கிரமும் நம்மளுக்கு மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆயிரும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குயிக்காகவே ரெடி ஆயிரும். இப்போ என்ன 1 வீக்கில் வந்து ஈது வரப்போகுது இல்லையா, இந்த ஈதுக்கு நீங்கள் எல்லாருமே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதே மாதிரியான மட்டன் வறுவல் வந்து செஞ்சு கொடுத்து சூப்பராக அசத்துங்க. எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மசாலா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் சில பேருக்கு வந்து இந்த அளவுக்கு கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வறுத்த மிளகு மசாலா இருக்குல்ல, அதை இப்போ சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். இல்லை நம்மளுக்கு மட்டன் வறுவல் இன்னும் கொஞ்சம் கிரேவியாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி கெட்டியாக கிரேவி வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மசாலா இருக்குது இல்லையா, இந்த மிளகு மசாலா, அதை வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மிளகாத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கதால காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு எண்ணெய் வெளியில் ரிலீஸ் ஆகிறதாண்டியுமே வெயிட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோன்னா நல்லா ஆயில் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகும். அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நம்ம நல்லா வதக்கணும். இப்போ வந்து இது உங்களுக்கு இன்னும் வரட்டி எடுத்தோன்னா, நம்மளுக்கு நல்லா சுருட்டி எடுத்தோன்னா அதுதான் மட்டன் சுக்கா. அந்த ஸ்டேஜ் வரணும்னு நினச்சிங்கனாலும் அப்படியே நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரே மட்டன் கிரேவியவே நம்ம 3 டைப்பில் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மட்டன் கிரேவி கிட்டத்தட்ட எல்லாமே ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், ஆயிலெலாம் கொஞ்சம் கொஞ்சம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்கு இல்லையாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான மட்டன் வறுவல் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுடைய மட்டன் வறுவல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு பாருங்கள். நல்லா ஆயிலாக நல்லா ரிலீஸ் ஆகி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்களாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஆயிலாக நல்லா ரிலீஸ் ஆகி வரக்கூடிய அளவுக்கு நம்ம பொறுமையாக அதை செஞ்சால் தான் இந்த மட்டன் வறுவல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன் வறுவல் வந்து நீங்கள் கீ ரைஸோட சாப்பிட்லாம், அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம். அதோட நெய் கொஞ்சம் மட்டன் வறுவல் மேலே சேர்த்து சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சப்பாத்தி, அப்புறம் நானு, பரோட்டா, இதுக்கு கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே கலக்கலாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை பாய் அண்ட் தேங்க்யூ.